ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 2025 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஏ மற்றும் பி 5:6 என்ற விகிதத்தில் முதலீடுடன் பங்காளர்களாக உள்ளனர். 8வது மாத முடிவினில் ஏ வெளியேறுகிறார். அவர்கள் 5:9 என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் பியின் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு லாபம் என்னன்னா, லாபத்தை முதலீடு இன்ட்டு டைம் ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா கிடைக்கும். அப்ப லாபம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு முதலீடு இன்ட்டு நேரம் ஆகும். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாபம் 5:9 கொடுத்துருக்காங்க, முதலீடு 5:6 கொடுத்துருக்காங்க. அப்ப நேரங்களின் விகிதம் கண்டுபிடிக்கணும். ஏ கமா பியோட நேரங்களின் விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்ப A/B ஈக்குவல் டு நேரம் வேணும்னா லாபத்தை முதலீடால நீங்க டிவைட் பண்ணணும். லாபம் என்ன இருக்குன்னா 5:9 இருக்கு, முதலீடு 5:6 இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணா நேரங்களின் விகிதம் கிடைக்கும். 5 கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2, இந்த 2 இங்க மல்டி பண்ணீங்கன்னா நேரங்களின் விகிதம் 2:3 வரும். இதுல ஏவோட நேரம் 8 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, பியோட நேரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டும் கூட 4 மல்டி பண்ணா 8 கிடைக்கும். அதே 3 கூட அந்த 4 மல்டி பண்ணுங்க ஈக்குவல் டு 12. பி 12 மாதங்களுக்கு முதலீடு செய்தார். டி ஆப்ஷன்.